சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 20/11/2025 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை. திதி பார்த்தோம்னா அமாவாசை திதி பகல் 12:17 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வளர்பிறை பிரதமை திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா விசாகம் நட்சத்திரம் பகல் 10:56 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து அனுஷம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சோபனம் அப்படிங்கிற ஒரு நாம யோகம் காலையில 9:48 வரைக்கும் கொடுத்திருக்கா. அதனை தொடர்ந்து அதிகண்டம் அப்படிங்கிற ஒரு யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா நாகவம் அப்படிங்கிற ஒரு கரணம் மதியம் 12:17 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து கிம்ஸ்துகுணம் அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே போதாயன இஷ்டி அப்படிங்கிறத கொடுத்திருப்பார். இஷ்டின்னு சொன்னாலே யாகாதி கிரியைகளை செய்பவர்களுக்கு ஒரு உகந்த நாள் அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். அந்த போதாயன சூத்திரத்தை பின்பற்றுபவர்கள் அந்த இஷ்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்றதுக்கு இந்த நாளானது உகந்த நாளாக அமைந்திருக்கிறது என்பதுதான் அதற்கான பொருள். மற்றவர்களுக்கெல்லாம் போதாயன சூத்திரக்காரர்களை தவிர மற்றவர்கள் அனைவருக்கும் நாளைய தினம்தான் பஞ்சாங்கத்திலே இஷ்டிங்கிறத கொடுத்திருப்பார். இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஸ்வர்ணாம்பிகை அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கோத்திரம் என்றால் என்ன, இதற்கு ஏன் இத்தனை முக்கியத்துவம் தர வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. பொதுவாக கோத்திரம் என்று சொல்லும் பொழுது நம்ம ஒரு மகரிஷியினுடைய பெயரைத்தான் ஏதோ ஒரு மகரிஷியினுடைய பெயரை நம்ம கோத்திரம் அப்படிங்கிற பேர்ல சொல்லுவா. நிறைய பேர் பார்த்தோம்னா இந்த அந்தணர்கள் அல்லாதவர்களுக்கு கோத்திரம்ங்கிறது தெரியாம என்ன சொல்லுவார்னா சிவகோத்திரம் விஷ்ணு கோத்திரம்ங்கிற பேர்ல எல்லாம் சொல்லி இருப்பார் நிறைய பேர். இந்த சிவகோத்திரம் சொன்னா நாங்க சிவபெருமானை வழிபடுவர்கள், நாங்கள் விபூதி பூசுபவர்கள், அதனால நாங்க சிவகோத்திரம் வச்சுட்டு இருக்கோம். இது போக நாங்கள் நெற்றியில திருமணிட்டுக் கொள்பவர்கள், நாங்க வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள், அதனால நாங்க விஷ்ணு கோத்திரம்ங்கிறத ஃபாலோ பண்றோங்கிற மாதிரி சொல்லி இருப்பா. இவர்கள் அது அந்த அவர்களுக்குரிய அந்த ரிஷி பரம்பரை தெரியாததால் அவ்வாறு எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு பார்ட், அது தனியா வச்சுடலாம். அதற்கு முன்னதாக பிரதானமாக கோத்திரம் அப்படின்னு சொன்னா என்ன தெரியுமா, நம்ம ஏதோ ஒரு ரிஷியினுடைய பெயர் சொன்னோம் இல்லையா, என்னென்ன ரிஷிகள் பிரதானமாக இடத்தினை பிடிப்பார்கள் சொல்லி பார்த்தோம்னா அத்ரி, பிருகு, குத்சம், ஆங்கீரசம், வசிஷ்டம், வைஸ்வாமித்ர, காஷ்யப என்று பல ரிஷி கணங்கள் உண்டு. கணங்கள்னு சொன்னா கூட்டங்கள்னு அர்த்தம். அதாவது இது ஒரு ரிஷி மாத்திரம் அல்ல, இந்த ரிஷியை ஆதாரமாக கொண்டு நிறைய கூட்டங்கள் என்பது உண்டு, அந்த ரிஷி கணங்கள் என்பது உண்டு. இந்த கணங்களைத்தான் சிஷ்ய பரம்பரை என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது ஒவ்வொரு ரிஷிக்கு ஒரு வைஸ்வாமித்திரன் சொன்னா அவருடைய விஸ்வாமித்திர மகரிஷிக்கு ஒரு சிஷ்ய பரம்பரை என்பது உண்டு. ரிஷி கணம் அப்படின்னு சொல்லுவா. வாசிஷ்ட அப்படின்னு சொன்னா வசிஷ்ட மகரிஷியினுடைய ஒரு சிஷ்ய பரம்பரை. காஷ்யப என்று எடுத்துக்கொண்டா அந்த கஷ்யப மகரிஷியினுடைய ஒரு சிஷ்ய பரம்பரை அல்லது அவருக்கு வாரிசுகள் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். இப்படி இந்த கணங்களை சிஷ்ய பரம்பரை என்றும் எடுத்துக்கொள்ளலாம் சொல்லிட்டோம். இவ்வாறு 1000ற்கும் மேற்பட்ட சீடர்களின் குழுக்கள் இந்த பாரத தேசம் முழுக்கவும் பரவி இருக்கிறதாம். பாரத தேசம் முழுக்கவே பரவி இருந்தனேன்னு சொல்ற. ஒரு காலத்துல 1000ற்கும் மேற்பட்ட இந்த குழுக்கள் கணங்கள்லாம் உண்டு. இவர்களுடைய வழித்தோன்றல்களையே இந்த கோத்திரக்காரர்கள் என்ற பெயரிலே வகைப்படுத்துகிறார்கள். அவர்களுடைய வம்சாவழியினர் எடுத்துக்கலாம் அல்லது அவர்களை பின்பற்றி வருபவர்கள் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். இவ்வாறு அவர்களுடைய வழித்தோன்றல்கள் பின்னாடி வந்துட்டே இருக்கா இல்லையா, இவர்களைத்தான் அந்த கோத்திரக்காரர்கள் என்று ஒரு வகைப்படுத்துகிறார்கள். பொதுவாக இந்த கோத்திரம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஏதோ ஒரு ரிஷியினுடைய வழியை பின்பற்றி நடப்பவர்கள் என்பதை சொல்லும் அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இந்த ரிஷியினுடைய வழியை இவர் பின்பற்றி நடப்பவர், அதுதான் இந்த கோத்திரக்காரர் என்று புரிந்து கொள்ளலாம். இப்ப இந்த அம்மாவுடைய சந்தேகம் என்னன்னு சொன்னா அதுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஒரே கோத்திரத்துல கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாளே, ஒரே கோத்திரம் சகோத்திரம்னு வந்தா அது சகோதரன் சக உதிரனாக மாறிவிடும், உடன் பிறந்தவராக மாறிவிடும்னு சொல்றாளே, அப்படி எல்லாரும் ஒரே வம்சத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்களா அப்படிங்கிறது அந்த அம்மாவுடைய சந்தேகம்.
அதாவது பயாலஜிக்கல் கனெக்ஷன்ங்கிறது இல்லாமல் இருக்கலாம். நம்ம ஒரு பிரதானமா ஒரு விஷயத்தை சொன்னோம். இந்த ரிஷி கணங்கள் என்று வரும்பொழுது ஒவ்வொரு ரிஷிக்கும் ஒவ்வொரு கூட்டம் சிஷ்ய பரம்பரைன்னு சொல்லிட்டோம். அப்படி அவர்களுடைய வழியையே பின்பற்றுவர்களைத்தான் வழி தோன்றல்கள் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி இருக்கோம். இப்படி இருக்க இவர்களையும் சகோதரனாகத்தான் பார்க்க வேண்டும் என்று நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்துகிறது. ஒரு ஆசிரியரிடம் படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருமே சகோதரர்கள் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் அந்த கோத்திரம் என்பதும் வலியுறுத்துகிறது. ஒவ்வொருத்தரும் ஒரு ரிஷி பரம்பரையை பின்பற்றுகிறார்கள் சொன்னா அந்த மகரிஷி சொன்ன விஷயங்களைத்தான் இவர்கள் ஃபாலோ பண்ணிட்டே வரான்னு அர்த்தம். இப்படி இந்த கோத்திரம் என்பது அந்த ரிஷி பரம்பரையை குறிக்கிறது. ஒரே கோத்திரக்காரர்கள் நிச்சயமாக திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. பயாலஜிக்கல் கனெக்ஷன்ங்கிறது இல்லைன்னா கூட அது பாவத்தை தான் தரும். இதைத்தான் நம்முடைய சாஸ்திரமும் வலியுறுத்தி சொல்கிறது. இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.